ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா VLSI அண்ட் சிப் டிசைனிங்கில் வந்து பவர் டிசிபேஷன். அதாவது ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாபிக் தான் அதாவது VLSI அண்ட் சிப் டிசைனிங்கில் பவர் டிசிபேஷன்ற டாபிக் ஒன்று இருக்குது. அது ஃபஸ்ட் யூனிட்டில் லாஸ்ட் டாப்பிக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக உள்ள எல்லா டாப்பிக்கான வீடியோஸுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் வீடியோஸில் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேனாலோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரியலை அப்படின்னாலோ, உங்களுக்கு புரியலை இந்த பாட்டை நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்னு இது பண்ணாலோ அல்லது வேறு எந்த டவுட்னாலோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பவர் டிசிபேஷன் தான். பவர் டிசிபேஷன்னா என்ன? பவர் வந்து டிசிபேட், அதாவது வந்து ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகிருக்கும் போது என்ன ஆகும்? பவர் வந்து டிசிபேட் ஆகும். அந்த மாதிரி பவர் வந்து வேஸ்ட் ஆகி போகிறது தான் பவர் டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். We have two type of power dissipations. One is static power dissipation, another one is dynamic power dissipation. ஸ்டாட்டிக்னா இப்போ ஒரு ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கும்போது என்ன பவர் அதில் டிசிபேட் ஆகி போகுது அப்படின்றத நம்ம வந்து ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து ஸ்டாட்டிக் பவர் கன்சம்ஷன் ஒன்று இருக்குது அண்ட் டைனமிக் பவர் கன்சம்ஷன் அப்படின்னு இன்னும் இருக்குது. டைனமிக்னா மூமெண்ட்டாக இருக்கும்போது, தட் இஸ் இப்போ ஒரு ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்குது, இப்போ சடனாக அந்த ஸ்விட்சை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன வந்து பவர் டிசிபேட் ஆகுது, அதை தான் வந்து நம்ம டைனமிக் பவர் டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன் கன்சப்ஷன் எதனால் வருதுன்னா லீக்கேஜ் ஆஃப் பவர், அதிகமான பவர் வந்து லீக்கேஜ் ஆகிறதால வருது. இந்த டைனமிக் பவர் வந்து கன்சப்ஷன் வந்து எப்படி வருதுன்னா ரெண்டு டைப்பில் வருது. ஒன்று வந்து ஸ்விட்சிங் த பவர் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது, நான் சொல்கிறேன், அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஷார்ட் சர்க்யூட் பவர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறது. நம்ம ஆல்ரெடி தெவெனின் வோல்டேஜ், தெவெனின் அதிலெல்லாம் படிச்சிருப்போம். நமக்கு வந்து வோல்டேஜ்னால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம், கரண்ட்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன்னா என்ன அப்படின்னா, இது என்னன்றதை விட இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லீக்கேஜ் ஆஃப் கரண்ட். ஆல்ரெடி இந்த பார்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன் டியூ டு தி லீக்கேஜ் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா காசஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன். வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு, எதனால் வருது, ஏன் வருதுன்ற ரீசன் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 4 டைப் ஆஃப் ரீசன் வந்து இருக்குது. ஒன்று வந்து சப்த்ரெஷோல்ட் வோல்டேஜ் லீக்கேஜ் த்ரூ தி ஆஃப் டிரான்சிஸ்டர். அதாவது டிரான்சிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும்போது அந்த த்ரெஷோல்டு வோல்டேஜ், சப்த்ரெஷோல்ட் வோல்டேஜ் லீக்கேஜ் ஆகிறதால வரக்கூடியதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் வந்து கேட் லீக்கேஜ் த்ரூ தி கேட் ஆக்சைடு. மூணாவது வந்து லீக்கேஜ் த்ரூ தி ரிவர்ஸ் பயாஸ்டு டயோட். நாலாவது வந்து கண்டென்ஷன் கரண்ட் இன் தி ரேஷியோடு சர்க்யூட். இதில் சப்த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து நமக்கு இதாகுது, த்ரெஷோல்டு வோல்டேஜ் வந்து லீக் ஆகிறதாலன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தாச்சு. செகண்ட் பாயிண்ட் வந்து கேட் லீக்கேஜ் த்ரூ த கேட் ஆக்சைடு. நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு மாஸ்பெட்டோட ஸ்ட்ரக்சர், ஒரு கீழே ஒரு சப்ஸ்ட்ரேட் இருக்கும், இந்த இடத்துல சோர்ஸ் டெர்மினல் இருக்கும், இந்த இடத்துல வந்து ட்ரெயின் டெர்மினல் இருக்கும், நம்ம நடுவுலேருந்து கேட் டெர்மினல் எடுப்போம். இது N+, இது N-. இந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேட் லீக்கேஜ் மேலே வந்து ஒரு SiO2 சிலிக்கான் லேயர் போட்டிருப்போம். இந்த சிலிக்கான் லேயர்லேருந்து தான் நம்ம வந்து கேட் டெர்மினலை எடுப்போம். அந்த மாதிரி சிலிக்கான் லேயர்லேருந்து நம்ம கேட் டெர்மினலை எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து அந்த லேயர் வந்து சரியாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த லீக் ஆகிற கரண்ட் வந்து டனல் ஆகும். இந்த இடத்துல அப்படி டனல் ஆகி போகும்போது நமக்கு கேட் ஆக்சைடு வழியாக நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து கேட் லீக்கேஜ் த்ரூ தி கேட் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீக்கேஜ் த்ரூ த ரிவர்ஸ் பயாஸ்டு டயோடு. அதாவது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும், அந்த மாஸ்பெட்டோட ஸ்ட்ரக்சரில் இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து PMOS-ஆக எடுத்தோம்னா சோர்ஸும் ட்ரெயினும் வந்துட்டு என்னாக இருக்கும். அந்த மாதிரி PNO இருக்கும்போது இட் ஆக்ட் அஸ் எ ரிவர்ஸ் டயோடு. இது வந்து ஒரு டயோட ஆக்ட் ஆகும். அப்போ டயோட ஆக்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் இருக்கும். நம்ம என்ன தான் வந்து படிக்கும்போது லீக்கேஜே இருக்காது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா லீக்கேஜே இருக்காது அப்படின்னு சொன்னோம்னாலும் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அமௌண்ட் ஆஃப் லீக்கேஜ் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஷுவராக இருக்கும் அப்படின்றது நம்மளால் வந்து மறுக்க முடியாத ஒன்று. ஓகேங்களா? இதுதான் இந்த 4 பாயிண்ட்ஸ். ஸோ static power dissipation is also known as steady state power dissipation. Static power dissipationக்கு இன்னொரு பேர் என்னன்னா steady state power dissipation அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த static power dissipation எதனால நமக்கு வருது அப்படின்னா P static, நம்ம வந்து அதை மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம்னா I sub, அதாவது சப்த்ரெஷோல்டு லீக்கேஜ்னால வர்றது, I gate leakage through the gate oxideனால வர்றது,
ஐ ஜங்ஷன் ஜங்ஷன்னா என்ன, நமக்கு லீக்கேஜ் த்ரூ தி ரிவர்ஸ் பயாஸ்டு கரண்ட், அதாவது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கரண்ட்னால வர்றது. ரெண்டாவது வந்து கண்டென்ஷன் கரண்ட்னால வர்றது. ஓகேங்களா, அதை நம்ம எப்படி சொல்லலாம், பி ஸ்டாட்டிக், பினா பவர் டெசிபேஷன், ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்டாட்டிக் இன்ட்டு விடிடி, விடிடினா பவர் சப்ளை. ஓகே, ஐ ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோயிங் ஃப்ரம் சப்ளை டு கிரவுண்ட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங். அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா, சப்ளை வோல்டேஜ் இங்கே இருக்குன்னா, விடிடி இங்கே இருக்குன்னா, விடிடிக்கும் கிரவுண்டுக்கும் இடையில எந்த விதமான ஒரு ஸ்விட்சிங் காம்பனன்ஸும் இல்லாமல் டேரெக்டாக ஒரு பாத் கிரியேட் ஆகும். அதை தான் வந்து நம்ம ஐ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ பி டோட்டல் ஸ்டாட்டிக்னா என்ன சொல்லணும், சமேஷன் 1 to n ஐ ஸ்டாட்டிக் இன்ட்டு விடிடி. இந்த இடத்துல ஏன் 1 to n சொல்கிறோன்னா ஐ சப், ஐ கேட், ஐ ஜங்ஷன், ஐ கண்டென்ஷன் சொல்கிறோம்ல, அதை சமேஷன் அடிஷன்னா என்ன அர்த்தம், சமேஷன் சொல்லுவோம். 1 to n நம்பர் ஆஃப் சமேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ ஸ்டாட்டிக் இன்ட்டு விடிடி. அப்போது static power dissipation is due to the leakage of current flowing through the reverse biased junction of the transistor. டிரான்சிஸ்டரில் அந்த ரிவர்ஸ் பயஸ், இந்த இடத்துல நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, இது வந்து பி சப்ஸ்டியூட்டாக இருந்தால் என்ன இருக்கும், அப்போ இந்த இடத்துல இது வந்து டிரான்சிஸ்டராக ஆக்ட் ஆகுது இந்த பிளேஸில். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கரண்ட் லீக்கேஜ் வந்துட்டு அதிக அளவில் இருக்கும். ஸோ லீக்கேஜ் கரண்ட் பெர் யூனிட் ஏரியா டிப்பிக்கலி ரேஞ்சிங் பிட்வீன் த 10 to 100 நியூ மீட்டர் ஸ்கொயர், 10 to 100 நியூ மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அட் ரூம் டெம்பரேச்சரில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைனமிக் பவர் டிசிபேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். த பவர் கன்சியூம்ட் வென் த சர்க்யூட் இஸ் ஆப்ரேஷன். அந்த பவர் வந்து கன்சியூம் ஆகும் இந்த சர்க்யூட் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, தட் மீன் ஆன் ஆப்ரேஷனோ ஆஃப் ஆப்ரேஷனோ ஏதோ பண்ணும்போது அந்த இதில் வந்து பவர் கன்சியூம் ஆகும். விச் இம்ப்ளைஸ் வி ஹவ் சப்ளைட் எ சப்ளை வோல்டேஜ், எ கிளாக் வோல்டேஜ் அல்லது எ கிளாக் இன்புட், ஏதாவது ஒரு அது வந்து ஒரு ஆப்ரேஷனில் இருக்கும்போது நம்மளாக போயிட்டு அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம், ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட் கொடுக்குறதோ கிளாக் பல்ஸ் கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணுறதால நமக்கு வர்றது தான் டைனமிக் பவர் டிசிபேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, காசஸ் ஆஃப் டைனமிக் பவர் டிசிபேஷன், ஒரு சர்க்யூட்டில் டைனமிக் பவர் டிசிபேஷன் வருதுன்னா அதனால நமக்கு என்ன காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஆஃப் லோட் கெப்பாசிட்டன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட் சர்க்யூட் பவர் போத் PMOS அண்டு NMOS நெட்வொர்க் ஆர் பார்ஷியலி ஆன் நெட். ஒன்று நமக்கு வந்து தெரியும், இது வந்து நமக்கு விடிடியிலேருந்து டிரான்சிஸ்டர், இது வந்து நமக்கு ஒரு இது ஓகேங்களா, இது வந்து இன்புட், இது விடிடி, இது அவுட்புட். ஓகேங்களா, இப்போ இது வந்து சப்போஸ் இது மேலே உள்ளது வந்து PMOSன்னு சொல்லுவோம், கீழே உள்ளதை NMOSன்னு சொல்லுவோம். PMOSல வந்து இன்புட் நான் 0 கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட் விடிடி வழியாலேருந்து கிடைக்கும், விடிடி வழியாக கிடைக்கும். இப்போ சப்போஸ் நான் இன்புட் 1 கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து NMOS வழியாக அவுட்புட் கிடைக்கும். தட் மீன்ஸ் அந்த கிரவுண்ட் வழியாக நமக்கு வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஏதோ சம் ரீசன்னால் 2 டிரான்சிஸ்டரும் ஆன் ஆச்சுன்னா, ஆன் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் பவர் வரும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ P dynamic is equal to alpha into C VDD square plus F, இது F ஓகேங்களா, F. இது வந்து ஃபார்முலா மாதிரி. இதில் ஆல்ஃபானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் ஆக்டிவிட்டி ஃபேக்டர். நம்ம நேற்று ப்ரீவியஸாக டெக்னாலஜி ஸ்கேலிங்கில் பார்த்த ஆல்ஃபா வேறு, இந்த ஆல்ஃபா வேறு, ரெண்டையுமே வந்து கன்க்ளூட் பண்ணி ரெண்டையுமே எப்படி சொல்கிறதா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. அது வந்து வெறுமனே ஃபேக்டர், ஆல்ஃபா பீட்டா அது ஃபேக்டர், இது வந்து ஸ்விட்சிங் ஆக்டிவிட்டி ஃபேக்டர். ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதான்ற ஸ்விட்சிங் ஆக்டிவிட்டியை பண்ணக்கூடிய ஃபேக்டருக்கு பேர் தான் ஆல்ஃபா. C இஸ் நத்திங் பட் அவர் கெப்பாசிட்டன்ஸ், VDD இஸ் அவர் பவர் சப்ளை, F இஸ் நத்திங் பட் அவர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, இப்போ ஷார்ட் சர்க்யூட் பவர் டிசிபேஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஷார்ட் circuit energy dissipation results due to the direct path current flowing from the power supply to the ground during switching of the CMOS gate. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு வந்து இங்கேருந்து VDD தான் என்னோட பவர் சப்ளை, என்னோட VDDயிலேருந்து என்னோட கிரவுண்ட் இங்கே இருக்குன்னா என்னோட கிரவுண்டுக்கு டைரெக்டாக எந்த விதமான இன்பிட்வீனில் காம்பனன்ட்ஸுமே இல்லாமல் டைரெக்டாக ஒரு பாத் க்ரியேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் நமக்கு வந்து ஆகுது. அந்த ஷார்ட் சர்க்யூட்டோட அந்த நம்மளோட சிம்பிளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி தான் இருக்கும் ஷார்ட் சர்க்யூட். அதே ஓப்பன் சர்க்யூட்னா இப்படி இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே VDDயிலேருந்து நமக்கு கிரவுண்டுக்கு டைரெக்டாக இங்கே ஒரு பாத் போகுது. அதுதான் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு சிம்பிள் மாதிரி படிச்சிருப்போம். நம்ம உள்ள கான்செப்டுக்குள்ளே போக போக தான் நமக்கு என்ன படித்தோன்றது இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஃப்ளோயிங் ஃப்ரம் த பவர் சப்ளை to ground during switching CMOS gate, it account for 10 to 20% of the total dissipation. இது எப்படி இருக்குன்னா 10 to 20% வந்து இந்த இது வந்து எடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. PSCனா Pனா பவர் டிசிபேஷன், SCனா ஷார்ட் சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு VDDனா பவர் சப்ளை இன்ட்டு பீக் கரண்ட்டை சொல்லுவோம் இஸ் ஈக்குவல் டு TRனா ரைசிங் டைம், TFனா ஃபாலிங் டைம் டிவைடட் பை 2 இன்ட்டு F. அப்போ டோட்டல் பவர் டிசிபேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா P ஸ்டாட்டிக்
plus P dynamic plus PSC. PSC na short circuit. To reduce the static power reduce பண்ணனும்னா என்ன பண்ணணும்? reduce static current வந்து reduce பண்ணணும், reduce sub threshold leakage இது பண்ணணும், reduce grade tunneling leak voltage reduce பண்ணணும், dynamic இதில் இது பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து to reduce the dynamic power reduce பண்ணணும்னா scaling down the voltage and clock frequency scale down பண்ணணும், voltage ஐயும் clock frequency ஐயும். அடுத்து reduce the activity factor, switching activity factor இருக்குல்ல அதோட குவான்டிட்டியை வந்து கம்மியாக வச்சுக்கணுன்றாங்க. அடுத்து reduce capacitive லோடை வந்து கம்மியாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. டு ரெடியூஸ் ஷார்ட் சர்க்யூட் பவரை குறைக்கணும் அப்படின்னா விடிடியோட வேல்யூ லெஸராக இருக்கணும். எதை விடனா விடிஎன் புல் டவுன் வோல்டேஜோட அண்ட் புல் அப் வோல்டேஜ், விடிபினா புல் அப் வோல்டேஜ், விடிஎன்னா புல் டவுன் வோல்டேஜ். அதான் நம்மளோட டிரான்சிஸ்டரில் எனக்குள்ளே பார்த்துருப்போம்ல, இது வந்து பி மாஸ், இது என் மாஸ், இது வந்து புல் அப் வோல்டேஜ், இது புல் டவுன் வோல்டேஜ். அதை தான் வந்து டிஎன்டிபின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டிஎன்டிபியோட வேல்யூ வந்து விடிடியை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் நமக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒன்றையும் அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் கேட்குறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து எங்களுக்கு மாஸ்ஃபெட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அடுத்ததான் நம்ம மாஸ்ஃபெட் பற்றினா ஒரு டீட்டெயிலான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். until then this is bye from Varsha.